சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காங்க பாருங்க. ஆரம்பத்திலிருந்து யாரெல்லாம் ஈசாக்கு கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு, ஏமாத்துறவனையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவங்க சொன்னது அவங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதோ அதை சொன்னார். அப்படிதானே? அப்படிதான் நம்ம இவ்வளோ நாள் என்ன நடக்க போகுதோ அதை அப்பா சொன்னார். அப்பா சொன்னது எனக்கு நடந்தது. எதிர்காலத்திலே என்ன நடக்க போகிறதுங்கிறது சொன்னார். ஆனால் அப்படியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இவர் என்ன வாயை திறந்து ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதம் அவர்கள் எதிர்காலமாய் மாறினது. ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய போதகர் சபைக்கு சொன்ன வார்த்தை நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். பக்கத்துல பார்த்து இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆக போகுது. அவங்கள எதிர்காலத்துல நடக்கிறத நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க, நீங்க கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள். கேள்விப்படாத ஐஸ்வர்யம்னா என்னன்னு சொல்லுங்களேன். என்ன கேள்விப்படாத ஐஸ்வர்யம்னா என்ன சொல்லுங்க. என்னது? என்ன? எட்டாத அளவுக்கு வேற கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. வேற சொல்லுங்க. நீங்க இது என் வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்றது ஏதாவது இருக்கல, அது சொல்லுங்க. 3 வீடு நான் கட்டுவேன், அது நடக்காது, இப்போதைக்கு நடக்காது, இன்னைக்கு சொல்ல. ஆனால் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் என் வாழ்க்கையிலே குவிய போகுது. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். சேர்ந்து சொல்ல, தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது.
சங்கரமாண்டின்னு நினைக்கிறேன், சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் நிறைய நடந்தது, ஆனால் நடக்காததும் இருக்குது, அது இந்த வருடத்தில் நடக்கும். அப்படி நிறைவேறாத சில வாக்குத்தத்தங்கள் ஏதாவது இருக்குமானால் கையில் உயர்த்துங்களேன். தைரியமாக விசுவாசம் அறிக்கை செய்து பாடப்போகிறோம். என் வாழ்விலே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து, ஆனால் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டிலே நிறைவேற போகிறது. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் கரத்தில்